நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் வித்யாபுத்திரன் விஆர் ராஜா கொளத்தூர் பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரை நமக. இதனுடைய 911வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ உலகம் முழுக்க அந்த சுகர்னு ஒரு பிரச்சனை, அது வியாதின்றா ஒருத்தர் இல்லைன்றா. காலையிலேருந்து இது யூடியூப்பு ஃபோன் ஆன் பண்ணாலே இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்லிடுறா. அதாவது இது இப்போ இது சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு சித்தா டாக்டர்ஸ்லாம் சொல்கிறா, இந்த டாக்டர்ஸ்லாம் இது இல்லைன்ற. நம்ம தலையை சுற்றுறது. ஆக்சுவலாக அந்த காலத்து டாக்டர்ஸ் ஒருத்தர் இருந்தால், ஒரு ஊரில் ஒரு டாக்டர் காமிச்சுக்குவேன், ஃபேமிலி டாக்டர் ஒருத்தர் இருப்பா எல்லாருக்குமே. அவர் உடம்பெல்லாம் டெஸ்ட் பண்ணுவார், பாப்பா தொட்டு பாப்பான்னு. இப்போ உடம்பு கூட தொட மாட்டேன்ற டாக்டர்ஸ் எல்லாம். எனக்கு அப்போலோவில் பாலசுப்ரமணியம் ஒரு டாக்டர், எனக்கு நெப்ராலஜிஸ்ட்டு. அவர் டெஸ்ட் பண்ணுவார், படுத்துக்க சொல்லுவார், இந்த மூச்சை எழுத்து விட சொல்லுவார், எல்லாம் பண்ணுவார். அதே மாதிரி டாக்டர் ஜெய்சங்கர்னு சொல்லிட்டு பெட்வேயில் இருக்கார். அவர் கூட அட்லீஸ்ட் இவள் சத்தோஸ்கோப் வச்சுட்டு பார்ப்பார். அது பிபி டெஸ்ட் பண்ணுவாள். பட் ஜென்ரலாக நார்மலாக என்ன பண்ணுறாங்கன்னா, அவள்லாம் இந்த கேஸ் ஹிஸ்ட்ரி என்னென்ன ரிப்போர்ட் எடுத்து போகிறோமோ அதை வச்சு அனலைஸ் பண்ணி அதை ஒன்று எழுதி கொடுத்துட்றா. தட் இஸ் அ ப்ராப்ளம் இந்த டேஸ். ஸோ இந்த பார்ட்ஸ் ஆஃப் த இது கார்னா மாதிரி, ஒருத்தர் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் இருக்கா, ஒருத்தர் கிட்னி ஸ்பெஷலிஸ்ட்டு, ஒருத்தர் லங்ஸ் ஸ்பெஷலிஸ்ட்டு, ஒருத்தர் நரம்பு ஸ்பெஷலிஸ்ட்டு மாதிரி. அதே மாதிரி டைபட்டாலஜிஸ்ட்டு, இந்த சுகர் பிரச்சனைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் தனியாக இருக்கா. முன்னாடி இந்த வாரம் அப்படி கிடையாது. எல்லாத்துமே கம்பைன் பண்ணி டாக்டர்ன்றவர் ஒருத்தர் அவர் அழகாக சொல்லுவார். பார்த்துட்டு ஃபேமிலி ஹிஸ்ட்ரியும் தெரியும். ஸோ ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒரு டாக்டர் ஒருத்தர் இருந்தால். இப்போ இந்த காலகட்டத்தில் எல்லாமே மாறி போயிடுச்சு. ஒரு ஹாஸ்பிட்டல் மாறி போனால எல்லா ட்ரெஸ்ஸும் எடுறான்றான். அதுவே கச்சகமாக போகிறது, தலையை சுற்றுறது ஜனங்களுக்கு. இப்படி பண்ணுறதுன்னா, இப்போ கம்மிங் டு இந்த டுடேஸ் டாபிக் இஸ் இந்த டயபெட்டிக் சொல்லும்போது வியாதின்றா, அது இல்லைன்றா. ஸோ இப்போ நான் 500 கூட நடப்பேன். when I reach the 500 பாயிண்ட் சுகர்னால் கூட என்ன நடக்க முடியும் என்னால். அப்படியில் விழுந்தெல்லாம் மாட்டேன் ரோட்டில். இப்போ ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு சென்சார் ஒன்று வந்திருக்கு பாருங்கள். இதை நம்ம அம்மாவுக்கு டிவைன் சப்ஜெக்ட் பேச சொல்கிறேன். இது 4724 ரூபா அப்பல்லோ இதில் டிஸ்கவுண்ட் போக. இப்போ திஸ் இஸ் ரீடர். இந்த ரீடர் இந்த ஃபோனில் தர இந்த ஃபோன் மாதிரி இருக்கும். அது என்ன சொல்கிறது பாருங்கள், செக் த குளுக்கோஸ். இப்படி செக் பண்ண இப்போ என்ன குளுக்கோஸ் லெவல் என்னென்னு காமிக்கிறது. இன்றைக்கி ப்ரெசென்ட் இது என்னென்னு, இப்போ மணி ஆயிடுத்து, கிட்டத்தட்ட 12:30 மணிக்கு மேலே போகிறது. 146 தான் இருக்குது. சரி, நான் பூச்சியெல்லாம் பிடிச்சி சாப்பாடை உட்காரும்போது இது கோ பிலோ 100 வந்துடும். சரி, தலையெல்லாம் சுற்றாது. டு பி ஃப்ரேங்க்கு, தலையெல்லாம் ஒன்று சுற்றாது எனக்கு. இப்போ இதை வச்சு நம்ம பண்ண முடியாது. ஈச் பாடி இஸ் எ மிஷன். ஒவ்வொருத்தரோட பாடியோட கண்டிஷன். இது என் பசங்கள்லாம் இதை மானிட்டர் பண்ணி அவா வீட்டில் ஒருத்தி மடிப்பாக்கத்தில் இருக்கா, ஒருத்தி மாதவரத்தில் இருக்கா. அப்பா இது என்ன சாப்பிட்டேன் அப்படின்வா. ஏன் குளத்தூரில் நான் பண்ணி சாப்பிட்றதுக்கு இவாளுக்கு ரிப்போர்ட் வேறு தரணும் நான். சரி, இது தேவில் ரிப்போர்ட் டாக்டர் பாருங்கள். இப்போ இந்த சென்சரில் எடுத்துட்டோம்னா ஃபோனில் வேறு எடுக்கணும். ஃபோனில் காமிக்கும். அந்த ஃபோனை அந்த ரீடிங்கெல்லாம் டாக்டர் கேன் ஆல்சோ சி. திஸ் இஸ் இந்த காலத்து கொடுமையெல்லாம் கொடுமை. இதிலெல்லாம் இது பண்ணும்போது இது 145 ஒன்றுமே இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். பட் நீ 120க்குள்ளே தான் வச்சுக்கணும். சாப்பிட்ட பிறகு 150 இருக்குது, பல 200 போகக்கூடாது அப்படிங்குவா. சம்டைம்ஸ் வாட் உட் டஸ் இட் கோஸ். இப்போ இன்றைக்கி டாபிக் ஆஃப் தி டே, இதுக்கும் டிவைனுக்கான சப்ஜெக்ட்னு நினச்சிக்கலாம். நீடாமங்கலம் சொல்லிட்டு இந்த திருவாரூர் பகுதியில் ஒரு ஊர் இருக்குது. திருவாரூர் மாவட்டத்தில் நீடாமங்கலம் அப்படின்னு ஒரு ஊர். எங்கள் அம்மா தட் இஸ் அ டவுன். அந்த நீடாமங்கலத்து பக்கத்தில் வெண்ணின்றாவ அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது, சின்ன கிராமம் அது. அங்கே சிவன் கோவில். இந்த சிவன் கோவில் பார்க்க போகிறோம் நம்ம. இப்போ கரும்பேஸ்வரர் ஈஸ்வரன் பேர் கரும்பேஸ்வரர்.
கரும்பேஸ்வருக்கும் டயபெட்டிக்கிற சம்மந்தம்னா இந்த கோவிலில் போய் இந்த இறைவனை வழிபட்டு அந்த பிரசாதம் விபூதி இருக்கு இல்லையா, அதை உட்கொண்டால் சுகர் வில் கம் டவுன் லைக் எனிதிங். நிறைய பேர் வந்து அது இது பண்ணி ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காத இந்த கரும்பேஸ்வரர் வந்து கோவில் உள்ள வெண்ணி கரும்பேஸ்வரர் போட்டிருக்கு. ஒரு கோவில் உள்ள வாசப்படி உள்ள நுழைஞ்ச உடனே நந்தி இது இருக்கு, பலிப்பீடம் இருக்கு, மேலே போர்டு இருக்கு பாருங்க, வெண்ணி கரும்பேஸ்வரர் போட்டிருக்கு. இந்த ஊர் பேர் இது நீடாமங்கலம் பக்கத்தில் இந்த வெந்நீர்ன்ற ஊர், அந்த இடத்துல இது இருக்குது. ஸோ இந்த ஈஸ்வரனை பார்க்கலாம், எப்படி இருக்கா சுவாமின்னு பார்க்கலாம். இந்த வெண்ணி கரும்பேஸ்வரர் தான் சிவனுடைய ஸ்வரூபம். கரும்பேஸ்வரர் இது காத்தால் இந்த யூடியூப் ஓப்பன் பண்ணும்போது இங்கிலீஷில் ஒரு இது டாபிக் வந்தது. பட் அது வந்து எல்லாருக்கும் புரியவும் புரியாது. ஸ்பீடாக ஒரு லேடி பேசுகிறேன், இது வந்து கருவறைக்கு முன்னாடி அர்த்த மண்டபத்தில் எடுத்தது. அம்பா பேர் சௌந்தராம்பா, சௌந்தரிய நாயகின் பேர். இந்த ஊரில் போய் அபிஷேக ஆராதனை பண்ணி சுவாமிக்கு அர்ச்சனைலாம் பண்ணி அந்த விபூதியை கொண்டு வந்து ஆற்றுல வச்சுட்டு நித்தியப்படி சாப்பிட்டாலே அந்த சுகரனுடைய அளவு அப்படியே குறையிறதுன்னு சொல்கிறான். நிறைய பேர் அதுக்கு வந்து ரிமார்க் கொடுத்துருக்கா, எஸ்ன்னு போட்டிருக்கா. 120 வந்துருமா சுகர். 300 இருந்து வாழ்கெல்லாம் கூட ரொம்ப அந்த வெண்ணி கரும்பேஸ்வரர் அலங்காரத்தோட பாருங்க, அருணாச்சலேஸ்வரர் ஆட்டிருக்காரு பார்க்கறதுக்கு. The temple that cures diabetes போட்டிருக்கான் பாருங்க. அகைன் ரிப்பீட், திருவாரூர் மாவட்டத்தில் நீடாமங்கலம்னு ஊர் இருக்குது, அது பக்கத்தில் இது அமைந்துள்ளது. இந்த வெந்நீர் கூகுளில் கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம். இந்த கோபுர தரிசனம் 3 நிலை ராஜகோபுரம் இருக்குங்க. அது வந்து இப்போ சமீபத்தில் கும்பாபிஷேகம் ஆகணும்னு நினைக்கிறேன். நல்லா பெயிண்டிங்கெல்லாம் பண்ணியிருக்கா. வெந்நீர் கரும்பேஸ்வரர் அம்பாள் வந்து சௌந்தரிய நாயகி. இந்த இடத்துல போய் அபிஷேக ஆராதனைலாம் பண்ணி வஸ்திரங்கள்லாம் சாத்தி மாலையெல்லாம் சாத்தி அந்த விபூதி பிரசாதத்தை வாழ்ந்து அந்த டயபெட்டிக் பேஷண்ட் சொல்ல முடியாது, அந்த டயபெட்டிஸ் உள்ளவா அவள் வந்து சாப்பிட்டுட்டே இருந்தானா நாள்பட்ட டயபெட்டிக் ப்ராப்ளமும் வில் கெட் சால்வ்டுன்றா. பெரியவாள்லாம் சொன்னது சாதாரணமாக இல்லை, ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. ஒவ்வொரு ஊர்லேயும் தமிழ்நாட்டில் ஒன்றுமே இது பக்கத்தில் பிஃபோர் என்ட்ரிங் டு காஞ்சிபுரம், செங்கல்பட்டில் ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு சிங்கப்பெருமாளுக்கு ஒரு ரோடு போகும். அப்படி போகும்போது மாகரல் வழியாக மாகரல்னு ஒரு ஊர், அந்த ஊரில் இருக்க கிணத்து தண்ணி வந்து அவ்வளோ இதுவாக சொல்லப்படுறது. அந்த தீர்த்தத்தை சாப்பிட்டாலே இப்போ லாக் பண்ணிட்டா இந்த கிணத்தையே ஜனங்க விட்டாத போதுமே, அப்படி எல்லாத்தையும் கணத்தையும் நோண்டி எடுத்து விடுவாங்க போல, அது மாதிரி இருக்குது. ஸோ இந்த இதில் வந்து இந்த வெண்ணி கரும்பேஸ்வரர் கரும்பு காடாக இருந்த இடம், ஒரு சுற்றி கரும்பு காடு, அந்த ஈஸ்வரன் கோவில் சுற்றி கரும்பு காடாக இருந்திருக்கு. அதனால தான் கரும்பேஸ்வரன் சுவாமிக்கு பேர். அவர் என்ன செய்கிறாருன்னா, நம்ம வந்து பூஜை பண்ணும்போது வேண்டும் போது அந்த சுகரை அவர் எடுத்துட்டுறார். நம்ம சுகரை, பேஷண்ட்டோட சுகரை completely he takes away and then he cures you by his விபூதிய பிரசாதம் சொல்லப்படுறது.
ஸோ அந்த சைடு போகிறவா இந்த மாதிரி சுகர் பேஷண்ட்டை வேணுன்னா எங்கெங்கேயோ டாக்டர்ஸ்கிட்டலாம் போகிறத விட இது போயிட்டு வாங்க பார்க்கலாமே. அதாவது எதை தின்ன எது தின்ன பித்தம் தெளியணுவா அந்த மாதிரி பார்க்கும்போது கோவில் விசிட் தானே, அந்த சைடு போகிறோம் இது பார்த்துட்டு வரலாமே. கூத்தனூர் அதெல்லாம் திருவாரூர் பெல்ட்டெல்லாம் வருது. ஸோ அந்த திருக்கண்ணபுரம் அப்புறம் திருமருகல் அதெல்லாம் திருவாரூர் பெல்ட்டு. ஸோ அப்போ போகும்போது கட்டாயம் இதையும் பார்த்துட்டு வரலாம். வெண்ணி VENNI வெண்ணி கரிம்பேஸ்வரர், அதாவது நீடாமங்கலம் பக்கத்தில் வச்சுட்ருக்கேன். இந்த சுகருக்கு அதாவது அப்பா அம்மாவில் போக முடியலன்னா பசங்களாக போயிட்டு வந்து விபூதி பிரசாதத்தை கொண்டு வந்து நிறைய விபூதி வாங்கிட்டு வாங்க. அதை வாட்ட கொடுத்து சாப்பிட சொல்லுங்க. அது சாப்பிட்டுட்டே இருந்தால் எப்பேற்பட்ட சுகர் பிரச்சனை சால்வ் ஆகும்னு சொல்லியிருக்கு. இதை ஜஸ்ட் ஐ வாண்ட் டு கன்வே மனசு காத்தாலேருந்து மனசு ஓடிகிட்டே இருந்தது. என்னை நானே ஒரு சுகர் பேஷண்ட்டு இந்த சென்ஸு. இப்போ பரவாயில்ல கண்ட்ரோல் வச்சுட்டுருக்கேன். இந்த மதத்தில் இதெல்லாம் பண்ணுறவள நான் வந்து இன்சுலின்லாம் போட்டுக்கிறது இல்லை. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நிறுத்திட்டேன் நான் இன்சுலின்லாம். மொத்தம் 2 இயர்ஸ் ஆகிடுது இன்சுலின்லாம் நிறுத்தி. மாத்திரை சாப்பிட்றேன். அப்போ என்ன சொல்கிறேன்னா ஸ்லோவாக மாத்திரை ஆல்சோ கேன் பி கட் அப்படின்ற ஒன்ஸ் இன் 3 months யூ கேன் இந்த HbA1c சொல்கிறா இல்லையா, அது மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம. ஸோ இது வந்து யூனினாட் ப்ரிக்கு, இந்த ஊசியெல்லாம் குத்தி பார்க்க வேண்டாம், இது பண்ணலாம். பட் வசதி இல்லாத விஷயம்லாம் அதை குத்தி பார்த்துக்கலாம். இது வந்து பசங்களுடைய தொலை தாழ முடியாமல் இது போட்டுருந்தேன். ஒரு 13 days தான் வேலிடிட்டி. 14 days 14th day சாயந்தரம் இது டெட் ஆகிடும். இது தூக்கி போட்டு திருப்பி இந்த கையில் ப்ரெஸ் பண்ணி விட்ருவா. ஜஸ்ட் கரெக்டாக ஒட்டிக்கிறது. அதிலே ஒரு மயிர் மாதிரி இது ஒரு ஸ்ட்ரிங் பை தசை வரைக்கும் போடுறது. இதுக்கு வந்து கையில் குத்தி எடுக்கிறதுக்கும் இதுக்கு வந்து ஒரு 30-40 பாயிண்ட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக வரும். இது வந்து தசையெல்லாம் எடுக்கிறதுனால யூ வில் டேக் அ லாங்கர் டைம் டு அப்சார்ப் த ஸ்வீட்னஸ் உள்ள ரத்தத்தோட செய்கிறதுக்கு லேட் ஆகும். பட் இதில் டக்கடுக்கு படுக்கணும் இல்லையா. ஒன்று இதுவும் தெரிஞ்சுக்கணும், 5 விரலுமே வந்து வெவ்வேறு இதுதான் வரும். எனக்கு வந்து இடது கையோட வலது கை வந்து கம்மியாகும், இடது கையில் சுகர் ஜாஸ்தியாக காமிக்கும். எஸ்பெஷலி இதெல்லாம் டெக்னிக் தெரிஞ்சுக்கணும். இது நம்மளையே ஏமாற்றிக்கிற மாதிரி தான். சுண்டு விரல் எடுத்தால் கம்மியாக இருக்கும். குத்தி எடுக்கிறா இல்லையா, சுண்டு விரலாம் எடுத்தாங்க. ஆள்காட்டி விரல் கொஞ்சம் மோதிர விரலாம் வரும்போது ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கும் அது. பட் வந்து எப்படி ஹியூமன் பாடிலையும் லெஃப்ட் ரைட்டு இதுக்கே நிறைய பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் வருது. நான் பார்த்துக்கிறேன் நிறையா. ஒரே நாள் 2 தடவை இப்போ இதில் எடுப்பேன், இதில் எடுப்பேன் குத்தி. இது வந்து 40 பாயிண்ட் 50 பாயிண்ட் வித்தியாசம் வரும் இதில். அதையும் சொல்கிறேன். இது கம்மியாக தான் காமிக்கும். அதை சொல்லி நம்ம இதில் வேண்டாம். நமக்கு வந்து இறை சப்ஜெக்ட் பேசுறது நான் சொல்கிறேன். வசதி இல்லாதவான சிவ மாதாந்திர சம்பளமே கம்மியாக வருது, அப்படி ஹவு டு ரன் தி ஃபேமிலி, அது மாதிரிலாம் கஷ்டப்படுற அவளுக்கு கடவுள் பார்த்துன்னு தான் இருக்கான். ஸோ அவளுக்கு வந்து என்ன செய்யறது, இந்த மாதிரி தான் ஹெல்ப் பண்ணுறாரு கடவுள். ஸோ விபூதியை சாப்பிட்டாலே சரியாகிடுதுன்னு சொல்லப்படுறது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.